உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 13 மார்ச் 2025 தேதியில் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்தசி தேதியில் சந்திராஷ்டமம் என்பது திருவோணம் நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு மனதளவில் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான நாள். எதுக்குமே பயப்படாத மேஷராசி என்பவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் சற்று பயப்படுறீங்க. காரணம் இல்லாமல் பயப்படுறீங்க. அதற்கு முக்கிய காரணம் நீங்கள் செய்கிற ஏதோ ஒரு விஷயம், இல்லை உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த எதிர்பார்ப்பு நடக்குமா இல்லை நடக்காமையே போயிடுமா? இந்த கேள்விக்கான பதில் தான் சற்று பயம் இருக்கு. இந்த பயம் தேவையே இல்லை. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதற்கு ஒரே ஒரு விஷயம் நீங்க பண்ணணும். கண்டிப்பா உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை இன்னைக்கு சிவ ஆலயங்கள்ல செய்யும் பொழுது உங்களுடைய தோல்விகள் மறைஞ்சு வெற்றிகள் வரும். நீங்க சொல்ல வேண்டிய தாரக மந்திரம் ஓம் நம சிவாய நம. ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். அப்பா அம்மாவுடைய பூரணமான ஒரு ஆசீர்வாதம், மனைவியினுடைய காதல், பிள்ளைகளுடைய பாசம், இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைச்சா இதுக்கு மேல ஏதாவது தேவை இருக்கா? இந்த பேர் பணம் புகழ் எல்லாம் எதுக்காக? இதுக்காக தானே. இது ஒருத்தருக்கு பணம் இல்லாமையும் கிடைக்குது, பணம் நிறைய இருந்தும் கிடைக்காமையும் போகுது. இது வாழ்க்கையுடைய தன்மை. இதை புரிஞ்சுக்கிட்ட ரிஷபராசி நண்பர்களாகிய உங்களுக்கு இன்னைக்கு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ரொம்ப வருஷங்களா உங்களுக்கு சாதகமா அது நடக்க போகுது. அந்த பலன்களை முழுமையாக நீங்கள் அனுபவிக்க முடியும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். மிதுன ராசி நண்பர்களுக்கு மிகவும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நாள். பல நாட்களாக மனசுல தேங்கி கிடந்த பாரம், காயம், வடு, தழும்பு இதெல்லாம் மறைய போகுது. இனிமே இன்னையிலிருந்து நல்ல காலம். அப்படிதான் உங்களுடைய கிரக சஞ்சாரங்கள் இருக்கு. சனி பயிற்சி ஆனாலும், குரு பயிற்சி ஆனாலும், ராகு கேது பயிற்சி ஆனாலும் மிதுன ராசிக்கு அது சாதகமா இருக்கு. ஆக வரக்கூடிய காலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அற்புதமான காலகட்டங்களாக மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கு. இன்று முதல் வெற்றி பயணம் தொடரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் மனசுல ஏதோ ஒரு பயம், சொல்ல முடியாத ஒரு சஞ்சலம், ஒரு சந்தேகம். இந்த பயம் ஒரு மனுஷனை ஒண்ணுமில்லாம பண்ணிடும், நிர்மூலமாக்கிடும். இந்த பயம் என்பது தேவையே இல்லை. எதற்காக பயப்படணும்? ஜனனம் ஒரு முறைனா மரணமும் ஒரு முறை தான். தினசரி பயப்படுபவர்களுக்கு தினசரி மரணம், அது தேவையில்லை. அஷ்டம சனி விலகி எதிர்காலத்தில் அற்புதமான ஒரு இடத்துக்கு போக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு பயம் என்பது தேவையில்லை. ஜெயம் என்பது வரும்பொழுது பயம் என்பது எதற்கு தேவை? ஆகையினால இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. சிம்மராசி என்பவர்களுக்கு மிகவும் ஆர்வத்துடன் இன்னைக்கு உங்களுடைய வேலைகளை செய்ய போறீங்க. அதன் பயனாக அந்த வேலைகளுடைய ரிசல்ட்டும் அதே மாதிரி இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கைக்கும் உங்களுடைய உழைப்பிற்கும் விடை கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இனி வரக்கூடிய எதிர்காலத்தில் நீங்கள் என்னவாக ஆக போறீங்க அப்படிங்கிறத தெளிவாக உங்க முன்னாடி காமிக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத நாட்களில் ஒரு நாள். இதுலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் புதிய பயணம் என்பது தொடங்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பெருமான். கன்னிராசினியர்களுக்கு சற்று உடம்பிலும் சரி உள்ளத்திலும் சரி சொல்ல முடியாத ஏதோ ஒரு கவலை, நெருடல். இந்த நெருடலை யார்கிட்டயா சொல்லிட்டீங்கனாலே போதும். இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு யாரு பிடிச்சவங்களோ அவங்கள உட்கார வச்சு உங்க மனசுல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பேசி தீர்த்துருங்க. அதை மனசுலேயே வச்சிருக்கும் போது தேவையில்லாத குழப்பங்கள் வரும்.
தேவையில்லாத சந்தேகங்கள் வரும். அது மூலிமா தேவையில்லாத முடிவுகள் எடுப்பீங்க. அதுலேருந்து வாழ்க்கை தவறான பாதையில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மனசை நிதானத்தில் வச்சுக்கிட்டு தியானத்தை செய்யும் பொழுது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்ப சுவாமி. துலாம் ராசி என்பர்களுக்கு, விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு, இந்த கல்வித்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு, வக்கீல்களாக நீதிபதிகளாக வேலை பார்க்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொற்கால நாளாக வருகிறது. நீங்கள் புதிதாக ஏதாவது ஒரு சாதனை படைப்பதற்காக உந்து சக்தியாக இந்த நாள் அமையும். கெட்டதை விட்டுட்டு நல்ல எண்ணங்களை வளர்க்க வளர்க்க உங்களுடைய எதிர்காலம் என்பதும் அதற்கேற்றாற்போல நடக்கும். நாம் ஒன்று விதைக்க வேற ஒன்று முளைக்காது. ஆக நம்ம நல்ல எண்ணங்களை விதைப்போம், நல்லதே முளைக்கும். துலாம் ராசி என்பவர்களுக்கு சொல்ல தேவையில்லை, புரிஞ்சுப்பீங்க. இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வர பெருமான். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த விருச்சிகராசி என்பவர்கள் சற்று மன அளவில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. புதுசாக வேலை தேடக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களுக்காக இருந்தாலும் சரி, புதிதாக திருமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் ஒரு பொற்கால நாள். இன்று முதல் உங்களுடைய அத்துணை முயற்சிகளும் கேட்கப்படும், நிறைவேற்றப்படும். முயற்சி திருவினை ஆகும்போது அதுக்கு மேலே ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் எதையும் தைரியமாக செய்யலாம். மனசு மட்டும் கொஞ்சம் பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே நல்ல நாள் தான். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் என்பது மிகவும் உற்சாகத்தை தரக்கூடிய நாள். நீங்கள் எந்த பந்தயத்திலேயோ போட்டியிலேயோ பங்கெடுத்துக்கிட்டாலும் வெற்றி உங்களுக்கு தான். வியாபாரத்தில் கூட சரி, பல எதிரிகளுடைய தொல்லைகள் இருந்தாலும் அத்தனை சோதனைகளையும் தாண்டி சாதனைகளை கண்டிப்பாக படைப்பீர்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு தனுசு ராசி என்பவர்களுக்கு விடிவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வர பெருமான். மகர ராசி என்பவர்களுக்கு யாரையாவது பார்த்து இறக்கப்பட போறீங்க, இல்லை யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு சிறந்த ஒரு நாள் இந்த நாள் தான். உங்களால் முடிந்த தான தர்மங்களை ஏழை எளிய மக்களுக்கு செய்யும் பொழுது அவங்க கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்பது உங்களை காத்து நிற்கும். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. தைரியமாக நடைபோடுங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. வெற்றி உங்களுக்கு, எதிர்காலம் உங்களுடையதே. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள். கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாள் ஜெயம், வெற்றி வெற்றி. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, வியாபாரத்திலேயே இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலேயே கூட இருக்கட்டும், ரொம்ப நாளாக உங்களை படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையிலேருந்து விடிவு காலம் பிறக்கும். கடன் தொல்லையிலிருந்து வெளியே வரக்கூடும். உடல் சம்பந்தப்பட்ட, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். இப்படி எல்லா விதத்திலையுமே நல்ல விஷயங்களை தரக்கூடிய நாளாக தான் வருது. கும்பத்திற்கு ஜென்ம சனியிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் எதிர்காலம் என்பது உங்களுக்கு கேரண்டி கொடுக்கக்கூடிய, இந்த உத்தரவாதத்தை தரக்கூடிய அளவில் மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுத்தே தீரும். அந்த வாய்ப்புகள் வரும்பொழுது பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் இருக்கு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். மீனராசி என்பவர்களுக்கு பேரினும் மேலான புகழ், அதாவது தோன்றலின் புகழோடு தோன்றுக, அத்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று, அந்த வள்ளுவன் வாக்கிற்கிணங்க உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய புகழானது நிலைத்து நிற்கக்கூடிய புகழாக இருக்கும். நீங்கள் எப்பயோ செஞ்ச ஒரு நல்ல விஷயம் அது நல்லபடியாக மாறி மற்றவங்களுக்கு பயன்படுத்தி மிகப்பெரிய சாதனையாக உங்கள் முன்னால் நிற்கும். இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தில் உங்களுடைய ப்ரமோஷன், இன்சென்டிவ் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி என்பது உங்களை தேடி சேரும். இன்று 13 மார்ச் 2025 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல விதமான சௌபாகியங்களையும் அள்ளித் தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.